லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் கடுமையான எதிர்வினையாற்றியுள்ளார். இது தொடர்பாக இருவரும் பரஸ்பரமாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். இந்த அரசுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளித்த போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்க. இதெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம், எப்படி செத்தாங்க, ஆசாரத்தை டெத்து ஒன்றும் தெரியும், இன்னும் ரிப்போர்ட் வரல.